டீம் அனுப்புது. இப்போ வந்திருக்கிற டீம் வந்து காஸ்பலை சர்வ் பண்ற டீம், சுவிசேஷம் அறிவிக்கிற டீம் வந்திருக்காங்க. ஒர்க் டீம் ஒரு இடத்துக்கு அனுப்புவாங்க, போர்வெல் டீம் ஒரு இடத்துக்கு அனுப்புவாங்க. மக்களுக்கு தண்ணி இல்லைன்னா அந்த பக்கம் வந்து குழி தோண்டி பைப் வச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்ரூம் இல்லாத ஏரியா இருக்கும், அங்க வந்து பாத்ரூம் கட்டி கொடுப்பாங்க. டீம் மிஷின்ல வந்து ஒரு பக்கம் வந்து சுவிசேஷம் அறிவிச்சாங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஊழியமே அப்படிப்பட்ட ஊழியம் தான். ருவானோட்ல ஒரு பக்கம் ராஜா இருக்கிற மாதிரி இன்னொரு பக்கம் ராணி இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு பக்கம் சுவிசேஷம் அறிவிக்கிறது, இன்னொரு பக்கம் வந்து மக்களுக்கு வந்து உதவி பண்றது. அப்ப எந்த பாஸ்டர்லாம் அவங்கள ரிசீவ் பண்ணி அந்த குழந்தைங்களை வெல்கம் பண்ணி இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட அந்த சில்ட்ரன்ஸ் ஒவ்வொரு வருஷமும் வருவாங்க, ஒவ்வொரு டீமா வருவாங்க. இப்போ வந்து இந்த குழந்தைங்க வந்து ஷேர் பண்ணதுக்கு கர்த்தருக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். அதுக்கப்புறம் பாஸ்டர் ஐயாவுக்கும் என்னோட நன்றியை சொல்லிடுறேன். நான் வந்து 2014 வந்து எனக்கு 2014 வந்து மேரேஜ் பண்றேன். 2004 என்ன பண்றேன், வேளாங்கண்ணியில நாகப்பட்டினம்ங்கிற ஒரு இடத்துல வந்து நான் வந்து ஒரு இதுக்கு போயிருக்கேன். சித்தப்பா இருக்காங்க, அப்பாவோட தம்பி, அவங்க வீட்டுக்கு அம்மா அப்பா கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்க இருக்கிறோம், அவங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஊழியத்துல சுனாமி வந்துட்டாங்க. சுனாமி வந்து பெரிய லெவல்ல மக்கள் பாதிக்கப்பட்டு நிறைய உயிர் சேதம் ஏற்பட்டுச்சு. அப்போ ஆந்திரால விஜயவாடால இருந்து டீன் மிஷன் இந்தியாங்கிற அந்த மிஷின் வந்து குழந்தைங்களை அனுப்பி விட்டு அந்த சுனாமியில பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செஞ்சாங்க. இந்த குழந்தைங்க அவங்களுக்கு பெட்ஷீட்டு, வீடு கட்டுறதுக்கு உண்டான பொருள், செங்கல், சிமெண்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து பெரிய பெரிய டென்ட் எல்லாம் போட்டு கொடுத்து அவங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல உதவி பண்ணிட்டு அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சாங்க. அவங்களோட வீட்டில் அவங்களுக்கு பாட்டு இந்த மாதிரி மெசேஜ் கொடுக்கறது இப்படி நிறைய காரியங்கள் பண்ணோன்னா அதை ஓரத்துல இருந்து நான் பார்த்தேன். நான் பள்ளிக்கூடத்துக்கு வந்து பெருசா போகாதவன். அப்ப அந்த ஓரத்துல இருந்து பார்த்து எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, நானும் ஊழியம் செய்யணும் கர்த்தருக்காக, நானும் இந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், 19 வயசு இருக்கும். அப்போ என்ன பண்றேன், நான் முயற்சி பண்ணி அங்க போகிறேன், ஆந்திராவுக்கு போறேன். எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். ஆந்திராவுக்கு போய் என்ன பண்றேன், அந்த பிரின்சிபால் கிட்ட போய் எனக்கு வந்து இந்த மாதிரி நானும் ஊழியம் செய்யணும் அப்படின்னு. அப்போ உங்க பாஸ்டர் கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிட்டு வா, அந்த லெட்டர் வாங்கிட்டு உங்க பாஸ்டர் உங்க அம்மா அப்பா பெர்மிஷனோட அனுப்பி விடணும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோன்னா மறுபடியும் வந்து அம்மா அப்பாட்ட சொல்லி பாஸ்டர்கிட்ட சொல்லி பாஸ்டர் என்னை கொண்டு போய் அங்கே விட்டாங்க. விட்ட உடனே என்ன பண்ணேன், 3 வருஷம் அங்கே இருந்தேன். அங்கே பைபிள் காலேஜ் படித்தேன். அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பி விட்டாங்க. ஸ்ரீலங்காவில் மிஷினரி ஊழியத்துக்காக அனுப்பி விட்டாங்க. போய் அங்கே போய் ஊழியம் பண்ணேன். நேபாளுக்கு அனுப்பி விட்டாங்க ஒரு 3 மாதம். நேபாளில் போய் அங்கே உள்ள சர்ச்சுக்கு இந்த குழந்தைங்களை கொண்டு போய் ஊழியம் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், உத்தரப்பிரதேசத்துக்கு அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசி எனக்கு திருமணம் ஆகிற வயசு வந்துச்சு. அப்போ எங்கள் அம்மா அப்பாட்ட வந்து அம்மா அப்பா கிட்ட சொல்லி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சென்னையில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் தேவன் என்ன அற்புதமா அதிசயமா நடத்திட்டு வராரு. ஆனாலும் அந்த பாஸ்டர் ஐயா, அந்த ஊழியர்கள், நம்ம பாஸ்டர் ஐயாவும் எனக்கு கிட்டத்தட்ட 13 வருஷமா தெரியும். எல்லாருமே வந்து என்னன்னா எல்லாருக்கூடையும் கனெக்ட்ல வந்து அவங்க கிட்ட பேசிட்டு ஜோமனுங்க பாஸ்டர், அவங்க சில நேரம் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் பண்ணி ஜோமனு சொல்லுவாங்க. இப்படி வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அற்புதமா அதிசயமா போயிட்டு இருக்கு. நீங்க உங்களோட குழந்தைங்களையும் இந்த மிஷின்ல வந்து ஃபியூச்சர்ல வந்து குழந்தைங்களை விடணும். நம்ம ஒரு 10 நாள் சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பவே ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். இவங்க அம்மா அப்பா வந்து எல்லாருக்கும் அம்மா அப்பா இருக்காங்க. சிலவங்க நினைப்பாங்க இவங்களை பார்க்கும்பொழுது ஏதோ ஹாஸ்டல்ல உள்ள குழந்தைங்க வந்திருக்காங்க போல அப்படின்னு. இவங்க அம்மா அப்பா இவங்க குழந்தைங்க எப்படியாவது மிஷினரி ஊழியம் பண்ணணும், தேவனுக்காக இவங்களுடைய காசை கொடுத்து இவங்க வந்து சுவிசேஷம் அறிவிக்கணும், தேவன் நாம மகிமைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து கிறிஸ்துவுக்காக உண்மையா ஊழியம் பண்றாங்களோ அந்த ஊழியர்களோட இருந்து கை கொடுத்து இந்த டீன் மிஷன் வந்து இந்த ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கோம். இந்த டீன் மிஷனுக்கு இந்த வாய்ப்பை நீங்க கொடுத்ததுக்கு உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் எங்க ஊழியத்துக்காக ஜோம் பண்ணிக்கோங்க, டீன் மிஷன் ஊழியத்துக்காகவும் உங்களோட ஊழியத்துக்காகவும் ஜோம் பண்ணிக்கோங்க. நாங்க ஜோம் பண்ணிக்கிறோம். அடுத்த தடவை கட்டாயம் வந்து இந்த மிஷின்ல வந்து ஒர்க் டீமை வந்து நாங்க கட்டாயம் கொண்டுட்டு வருவோம். பாஸ்டரையாக்கு வந்து தேவையான வேலைகள்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு இப்போ சுவிசேஷ டீம் வந்துச்சு. ஃபியூச்சர்ல கட்டாயம் வந்து ஒர்க் டீம் வரும்.
எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கலாம். சின்னதா கண்ணா மூடுங்க, ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த மகிமையின் தேவனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தூயாதி தூயவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். சர்ச்சை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிங்க. விசுவாச குடும்பங்களின் தேவைகளை சந்திங்க. வியாதிகள் வராதபடி வாதேவன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு சொன்ன வசனம் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பரம வைத்தியராய் இருந்து அந்த குடும்பத்தை பாதுகாத்து கர்த்தருக்காக அநேக ஜனங்களுக்கு முன்பாக சாட்சி உள்ள வாழ்வு வாழ செய்து நித்திய ஜீவனை எப்படியாவது சுதந்திரித்துக் கொள்ள தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யும்படியாகவும் பாஸ்ரையா குடும்பத்தை தேவன் நடத்தி வந்த கிருபைகளுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எத்தனையோ பிரச்சனைகளின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் பாஸ்ரையாவை தேவனாகிய கர்த்தர் வெட்கப்படாதபடி அநேகருக்கு முன்மாதிரியாக இந்த உன்னத ஊழியத்தில் தொடர்ந்து நடத்தி வருகிற கிருபைகளுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். பாஸ்ரையா குடும்பத்தை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி அநேகருக்கு ஆசீர்வாதமான குடும்பமாய் மாற்றும்படியாக 2 பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் இன்னும் அற்புதமும் அதிசயமாய் வழிநடத்தும்படியாகவும் தேவனாகிய கர்த்தர் இந்த ஊழியத்தில் முதலிருந்து கடைசி வரை இருந்து நடத்தி ஊழிய தேவைகளை சந்திக்கப்படும்படியாக அநேக விசுவாசிகளை இந்த ஊழியத்தில் வந்து கலந்து கொள்ள உதவி செய்யும்படியாக வெள்ளி சூனியங்கள் பிசாசின் சகல தந்திரங்களும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படும்படியாக அற்புதங்களும் அதிசயங்களும் ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்தில் நடந்தேறும்படியாக சகல துதிகன மகிமைகளை உமக்கே செலுத்தி மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.